நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன். அவருடைய ஆசீர்வாதத்தின் நேரத்தில் நாளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாள் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதில் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்று அனுபவித்து தேவனை ஆராதிக்க இந்த நாள் சிறந்த நாளாக இருக்கிறது. சங்கீதம் 37 அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். பூமியை சுதந்தரிப்பார்கள். இன்ஹெரிட்டன்ஸ், they will inherit the earth. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப இந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு அன்பளிப்பு. This inheritance blessing is a gift. பூமியை படைத்தவர் உங்களை பூமியை சுதந்தரிக்கிறவர்களாக மாற்றுகிறதற்கு காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் அதற்கு தகுதியானதுனால அப்படின்றது கிடையாது. அவர் நமக்கு கொடுக்கிற அன்பளிப்பு, அவருடைய சுதந்திர வழியாக நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு அன்பளிப்பாகவே தேவன் இந்த பூமியை சுதந்தரிக்கும்படி கொடுத்துட்டார். God blesses you and gives this earth as inheritance to you, not because you are worthy but because he is worthy and it is a gift from God. எப்படி ஒரு தகப்பனுடைய இடம், நிலம், தாயினுடைய நிலம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேருகிறதோ, அந்த மாதிரி தேவன் தமக்குரிய எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டார். பிள்ளைகள் எல்லாரும் நல்லவர்கள், தகுதி உள்ளவர்கள், தவறே செய்யாதவர்கள், எந்த நேரமும் நன்மை செய்கிறவர்கள் அப்படின்ற காரணத்தினால பெற்றோருடைய சொத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு போகிறதில்ல. பெற்றோர்கள் அன்பளிப்பாக, அன்பின் நிமித்தமாக, ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பரிசு. எல்லா பெற்றோர்களும் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா அந்த உலகத்தை, அகில உலகத்தை படைத்த பிதா தேவன், அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தையே, இந்த பூமியே சுதந்திரமாக கொடுத்துட்டார், அன்பளிப்பாக கொடுத்துட்டார். இன்றைக்கும் அந்த அன்பளிப்பை உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அபரிவிதமான வாழ்க்கை அந்த அன்பளிப்புல இருக்குது. அந்த அன்பளிப்புல நீங்கள் எந்த காரியத்தையும், எந்த நல்ல காரியத்தையும் இழந்து போக மாட்டீர்கள். நீங்கள் வாளாகாமல் தலையாக இருப்பீர்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஆண்டவரே இந்த பரிசை கொடுங்க, அன்பளிப்பை கொடுங்க, எதுவுமே கேட்க வேண்டாம். நாம் அவரை தேடி அவருக்கு அர்ப்பணித்து, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, நம்முடைய நேரத்தை அர்ப்பணித்து, நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் அர்ப்பணித்து அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதமான இந்த அன்பளிப்பையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். உங்களை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த கம்பெனியே சொந்தமாக்குற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பாருங்க. அந்த மாதிரி உங்களுடைய பார்வையை பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்தி அவரை தேடிக்கொண்டே இருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற பூமியை நீங்கள் சுதந்தரிக்கும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எதெல்லாம் பார்க்கிறீங்களோ எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள் அப்படின்ற எண்ணத்தோடு பாருங்கள். தேவன் வருகிற நாட்களில் உங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்து உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார். இன்றைக்கும் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமான அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துங்க.